திடீரென லாரி பட்டறையிலிருந்து வெளிவந்த கரும்புகை. உடனடியாக காரிலிருந்து இறங்கி வந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு கட்டுப்படுத்திய தீ. நாமக்கல் அடுத்த வள்ளிபுரத்துல முத்து அப்படிங்கிறவரு பழைய இரும்பு கடை வச்சு நடத்திட்டு வராரு. பழைய லாரி கார்கள்ல இருக்கக்கூடிய இரும்புகள் எல்லாத்தையுமே சேகரிச்சு அதை ஃபுல்லாவே தனித்தனியா பிரிச்சு விற்பனையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இந்த நிலையில தான் அவருடைய கடைக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்த பழைய லாரிகளுடைய உதிரி பாகங்கள் திடீர்னு எரிச்சதால அந்த பகுதி முழுவதுமே கரும்புகையால சூழவும் செஞ்சிருக்கு. நாமக்கல் மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அந்த வழியா காலை 8 மணி அளவுல பரமத்தி வேலூருக்கு தன்னுடைய கார்ல போயிட்டு இருக்காரு. உடனே அந்த பழைய இரும்பு கடைக்கு முன்னாடி இருந்த பழைய வாகனத்துடைய உதிரி பாகங்கள் எல்லாமே எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்ததுமே உடனடியா வாகனத்தை நிறுத்தி தீ அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்ட தீயணைப்பு துறையினர்கிட்ட தீ எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டு தெரிஞ்சிருக்காரு. மேலும் நாமக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கறதால வாகன ஓட்டிகள் சிரமப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே தீய உடனடியா அணைக்கணும்னு வலியுறுத்தி இருக்காரு. தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் பழைய வாகனங்கள்ல எரிஞ்சிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் மேலாக போராடி அணைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.